காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அவனுக்கும் பொறுப்புள்ள, நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு பொறுமையும் கிடையாது. முன்னாடி எப்போ பார்த்தாலும் அந்த கருப்பண்ணனுக்கே சிங்சாக் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ கொஞ்ச நாளாக ஏதோ நம்ம பக்கம் வந்திருக்கான்னு நினச்சோம், இந்த மறுபடியும் அங்கிட்டே போயிட்டான். நல்லவனா இருந்தா எப்பவும் நல்லவனா இருங்கடா, இல்லை கெட்டவனா இருந்தா எப்பவுமே கெட்டவனா இருங்கடா. சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஆமா, இந்த கோழி எங்க போனா? நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோன்னு தெரிஞ்ச நேரம் 10 தரம் வீட்டையும் என்னையும் சுத்தி சுத்தி வந்திருப்பாளே, எங்க போயிட்டா? நம்மளும் வெளியே போய் அவ வீட்டை கூட எட்டி பார்க்கல. வந்ததுல இருந்து பயத்துல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பொய்ய சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாச்சு. போய் கோழியவாது பார்த்துட்டு வருவோம். நான் அவதே நமக்கு கதி. என்னங்க? என்னடா பிள்ளை? உங்களை பாக்குறதுக்கு சுப்பிரமணி அண்ணனும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. சுப்புவும் பரசுராம் சாருமா? ஆமாங்க. என்ன வேண்டா? என்னன்னு தெரியல, நீங்க எதுக்கு பதறீங்க? பதறாதீங்க. ஆமா, வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து தரைய ஓட்டி விடாம மேல பார்த்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குடா. ஏன்பா? தெரியலம்மா, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்க போற மாதிரியே தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே இந்த மாதிரி யோசிச்சா நாங்கெல்லாம் என்ன பண்றது? இல்லடா பிள்ளை, ஏதோ தோணுது. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. பிறகு கோயிலுக்கு போயிட்டு வருவோமா, சரியா போகும். சரி வாங்க, அவங்கள உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த வரேன். வாங்க. என்ன சார் திடீர்னு 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாத ஐயா கருப்பா? தெரிஞ்சுக்கிட்டே நான் எதுக்கு சார் கேட்க போறேன்? தெரியல. அது என்னன்னு உன் தம்பி கிட்ட கேளியா? தம்பி கிட்டயா? என்னடா? அது அவரே சொல்லுவாரு ப்ரோ, அவர்கிட்ட கேளு. யாராவது ஒரு ஆள் சொன்னா தானே தெரியும். அவரே அவர் வாயால சொல்லணும் ப்ரோ. சுப்பு, என்னடா நீயாவது சொல்லு. கருப்பா, காலையில முத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாண்டா. சரி. முத்து அப்ப காலையில இவங்க வீட்டுக்கு தான் போனாரா? அப்ப அவருக்கு என் தம்பி விக்கி மும்பைல வந்து பண்ண வேலை எல்லாத்தையும் சொன்னான். அப்ப முத்துவுக்கு எல்லாம் தெரியும். சரி. சுப்பு, நீ சும்மா இருயா. கருப்பா சார், என்னது சார்? நீங்க போய் என் காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க பெரியவங்க சார். கருப்பா, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன்டா. சார், நீங்க முதல்ல மேல எந்திரிங்க. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியா? சார், உங்களை நான் மன்னிக்கிற அளவுக்கு இப்ப நீங்க என்ன சார் தப்பு பண்ணீங்க? நான் பெத்து வச்சிருக்கேன்ல ஒரு தருதலை, அது பண்ண தப்புக்கு தான் இப்ப நான் உன் காலில் விழுந்திருக்கேன். கருப்பா, மும்பைல விக்கி பண்ண வேலை எல்லாத்தையும் முத்து வீடியோ எடுத்து வச்சிருக்காண்டா. அப்பா வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலைன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஈவினிங்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போனான். நானும் என்னாலும் உன் காலில் விழுகிறேன்டா. அந்த எவிடன்ஸை போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொடுக்க வேண்டாம். முத்துக்கிட்ட சொல்லி அந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டாம்னு சொல்லுடா. நீ சொன்னா அவன் கேட்பான். ஏற்கனவே எங்க குடும்பமானோம் ஊர் பூரா சந்திச்சிருச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயமும் வெளியே வந்ததுன்னா ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதுடா. நானும் என்னாலும் உன் காலில் விழுகிறேன்டா. சொல்லிக்கிட்டே இருக்காத சுப்பு, வா வந்து விழு. நீ மட்டும் இல்ல, உன் தம்பியும் வந்து என் ப்ரோ காலில் விழணும். டேய், என்னடா நீ சும்மா இரு ப்ரோ. எத்தனை நாள் கல்யாண மண்டபத்துல நீ இந்த ஆளு காலில் விழுந்ததை நினைச்சு நான் தூங்காம இருந்திருப்பேன் தெரியுமா உனக்கு? இன்னைக்குதான் ஐ எம் சோ ஹாப்பி. அப்படியே அரைஞ்சுன்னு வச்சுக்கோ. நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என்ன நான் அடி வாங்குறது என் ப்ரோ கையால. ஆனா நீ அன்னைக்கு அவமானப்பட்டேல ப்ரோ, அதுக்கு இந்த ஆளு இதெல்லாம் பத்தாது இவருக்கு. சார், நீங்க முதல்ல உட்காருங்க. கருப்பா, நீ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியா? அப்பதான் உன் தம்பியோட கோபம் அடங்கும். இந்த எவிடன்ஸை கொண்டு போய் கொடுத்துட வேண்டாமியா? அதெல்லாம் கொடுக்க மாட்டான் சார், நான் பாத்துக்கிறேன். அப்போ எங்களை மன்னிச்சுட்டே ஐயா? சார், உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அப்படி ஒருவேளை நீங்க மன்னிச்சுதான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மன்னிப்பை வெண்ணிலா கிட்ட கேளுங்க. அம்மாடி வெண்ணிலா, என் பிள்ளை பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஆமா சிஸ்டர், இனிமேல் அவன் அந்த மாதிரி பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க என்ன மேன் பாத்துக்கிறது? இனிமே அவன் என் பொண்டாட்டி வழிக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இருக்கவே இருக்கு அந்த எவிடன்ஸ். எங்க மாமா சொன்ன மாதிரி உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது.
இருந்தாலும் இனிமேல் அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. போயும் போயும் ஒரு முட்டாளால அது குறைஞ்சிடக்கூடாது. இனிமேல் அப்படி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் சிஸ்டர். சந்தோஷம். சிஸ்டர் அப்புறம் அந்த எவிடன்ஸ். விக்னேஷ் என்கிட்ட பண்ண தப்புக்கும் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறைக்கும் தான் நான் அவரை மன்னிக்க முடியும். ஆனா அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணதெல்லாம் என் வீட்டுக்காரரோட வேலை. அவர் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் பேசணும். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முத்து, அந்த எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுடா, கொடுக்க முடியாது. அது என்கிட்ட தான் இருக்கும். அது உங்ககிட்டயே இருக்கட்டும்யா. நீங்க எங்களை மன்னிச்சதே போதும். இப்போதைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் அவன் எந்த தப்பும் பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம். அப்படி நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. கருப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோம்யா. வாங்க சார், வாங்க. தங்கச்சி மரகதம், போயிட்டு வரேம்மா. வாங்கண்ணே. பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் இல்லைண்ணே. சின்ன பிள்ளைங்க தெரியாம பண்ணிருச்சுன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுருவோம். எத்தனை தடவைதாம்மா மன்னிக்கிறது? இப்படி நீ ஊர் முழுக்க தலைகுனியா வச்சுட்டானே. எல்லாம் சரியா போகும்ண்ணே, எல்லாம் சரியா போகும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில எப்பவும் மேடு பள்ளம் இருக்கத்தானே செய்யும். நம்ம தான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வயசுலையும் அனுபவத்துலையும் நீங்கள் ரொம்ப பெரியவங்க. எப்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் கிடையாது, எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களும் கிடையாது. எல்லாமே மாறும்னே, தைரியமாக இருங்க. சரிம்மா, சரி. அப்ப நான் வரேன். வாங்கண்ணே, வாங்க. வர்றேம்மா, எல்லாரும் இருங்க. போயிட்டு வாங்க. கருப்பா, போயிட்டு வரேன்டா. போயிட்டு வா சுப்பு. மனசுல எதையும் வச்சுக்காத என்ன. நீயும் எதையும் வச்சுக்காதடா. எல்லாத்தையும் மறந்துரு. தைரியமா இரு, போயிட்டு வா. அம்மா, போயிட்டு வரேன். பாயா பிள்ளை, வா. தம்பி, என்னடா இதெல்லாம்? அதான் பார்த்தேல ப்ரோ, அந்த ஆளை உன் காலில் விழ வச்சேன். தம்பி, அவர் நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டுடா. என்னைக்கோ நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வயசுலயும் அனுபவத்திலையும் பெரியவரை பழி வாங்குறது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த ஆளு யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ப்ரோ. எனக்கு ஏன் ப்ரோ தான் பெரிய ஆளு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு இந்த ஆளு காலில் நீ விழுந்து எவ்வளவு கெஞ்சின. எனக்காக தான் கெஞ்சின. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்கன்னு எப்படி கெஞ்சின. அந்த ஆளு கேட்டாரா? அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் இவரை உன் காலில் விழ வைக்கணும்னு. இன்னைக்கு அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஐ எம் சோ ஹாப்பி. எந்த விக்கியால நீ அந்த ஆளு காலில் விழுந்தியோ அதே விக்கியால இன்னைக்கு அவரை உன் காலில் விழ வச்சேன் பாத்தியா? தட் இஸ் யுவர் ப்ரோ. போடா, நான் பிரச்சனையை முடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ மேல மேல வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்க. வர்றதை பாத்துக்கலாம் ப்ரோ, நான் இருக்கேன் உன் கூட. இந்த ஆளுக்கும் இவர் குடும்பத்துக்கும் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இதுதான் இவருக்கு நான் கொடுக்கற முதல் அடி. இனிமேல் வரிசையா இந்த முத்து அந்த குடும்பத்தை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். முத்துக்கண்ணு வேண்டாமியா, இவ்வளவு கோவம் ஆகாதியா ஒரு மனுஷனுக்கு? நீங்க சும்மா இருங்கம்மா. என் ப்ரோவா அன்னைக்கு அத்தனை பேர் மத்தியிலையும் காலில் விழ வச்சு கன்னத்துல அடிச்சான் பாத்தீங்களா இந்த ஆளு. தம்பி, அது உன் மேல அடி விழுக கூடாதுங்கிறதுக்காக நான் குறுக்க வந்தேன்டா. ஏதோ ஒண்ணு அடிச்சான்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த ஆளுக்கும் இவர் குடும்பத்துக்கும் நான் திருப்பி கொடுக்கல. நான் உன் தம்பி இல்ல. தம்பி வேணாண்டா. யார் செஞ்ச புண்ணியமோ இப்ப நீ வெளியே இருக்க. அதுவும் இல்லாம இப்பதான் புதுசா பிசினஸ் வேற ஆரம்பிச்சிருக்கு. அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி மேல மேல முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பாரு. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம அடுத்தவங்களை பழி வாங்குறேன்னு சொல்லி உன் லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. பிசினஸை எப்படி ரன் பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த ஆளையும் இந்த ஆளு குடும்பத்தையும் நான் சும்மா விடுவேன்னு மட்டும் நீ நினைக்காத. விக்கி மும்பைக்கு கிளம்பி இருக்கான்னு நீ சொன்ன. அவனை மும்பை ஏர்போர்ட்லயே வச்சு நான் பார்த்துட்டேன். அங்கேயே அவனை அடி நொங்க பிதுக்கி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா அவனை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது, இந்த ஆளை உன் காலில் விழ வைக்கணுங்கிறதுக்காக தான் அவனை என் பின்னாடியே வர வச்சு ஃபாலோ பண்ணி வீடியோ எடுத்து ஃபுல் எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு அவனை மாட்ட வச்சேன். அதனாலதானே அந்த ஆளு பதறிக்கிட்டு வந்து உன் காலில் விழுந்திருக்காரு. தம்பி, இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காதுடா. யாராவது ஒரு ஆள் ஒரு கட்டத்துல விட்டு விலகிதான் ஆகணும். அதுக்கு அவன் குடும்பமே வந்து உன் காலில் விழணும். அப்படி விழுந்தா ஓகே, நான் விலகிக்கிறேன். ஏம்மா, என்னம்மா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? முத்துக்கண்ணு வேண்டாமியா, ஊருக்குள்ள மரியாதையான குடும்பமியா அவங்களோடது. ஏன் அந்த ஆளுக்கு மட்டும்தான் ஊருக்குள்ள மரியாதை இருக்கா? சரியா, அப்படியே பார்த்தாலும் அவங்க தான் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அதோட முடிச்சு விடு. அப்படியெல்லாம் மன்னிச்சு விட முடியாது.
அப்பக்கப்ப எனக்கு மூடு எப்படி இருக்கோ அதுபடிதான் நான் நடந்துப்பேன். இதுல யாரும் குறுக்க வரக்கூடாது. அம்மா இவன் பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவன் குணம் உனக்கு தெரியாதது ஐயா. இத்தனை நாள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் போல. உனக்கு தான் அவன் கட்டுப்படுறான். உனக்கே ஒன்றுன்னா அப்புறம் அவனும் தான் என்ன செய்வான்? எனக்கும் யார் பக்கம் நிற்கிறதுனே தெரியலை. இவன் இப்படியே ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டே இருந்தா யாருமே நிம்மதியா இருக்க முடியாதுமா. கொஞ்சம் பொறுத்துறியா நீயும்? நானும் சமயம் பார்த்து அவங்கிட்ட பேசுகிறேன், நீயும் பேசு. அவன் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஏற்கனவே உனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த கோவத்தை மனசில் வச்சுருந்துருக்கான் போல. இப்போ வெண்ணிலா கிட்டையும் அந்த பையன் இப்படி நடக்கவும் அவனுக்கு ரொம்ப கொந்தளிக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் தான் விட்டு பிடிப்போம். அவன் குணமும் உனக்கு தெரியாததா என்ன? போ, போய் வேலையை பாரு போ. சரிங்கம்மா. குழந்தைனார் பேசுறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்குதே. தாய், இதுக்கே பயந்தா எப்படிரா? சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு, குழஞ்சு குழஞ்சு பேசுவாரு. அதெல்லாம் யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பான். மற்றபடி அவன் சுயரூபம்னா அது இதுதான். அவங்களும் பாவம் தானத்தே. அது நடுவில் நின்று பார்க்குற நமக்குத்தான் அப்படி தெரியும். அவன் பக்கம் நின்று பார்த்தா அவன் நியாயம்தான் அவனுக்கு பெருசு. இதனால வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுத்தே. பார்ப்போம், எல்லாம் கடவுள் விட்ட வழி. இந்த பேபி எதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு? அடுத்து யாரை பழி வாங்கலாம், யாரை மாமா காலில் விழ வைக்கலான்னு யோசிக்குதோ? இது மைண்டை மாற்றி ஆகணுமே. மாமாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. பேபி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. சே, பேபியா இது? பேய். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. துணி துவைக்கும் போதே ஆழ மயக்கும் சாஃப்ட் டச் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சே, துணியை துவைச்சு முடிச்சுட்டு அந்த கருப்பு கலர் டப்பாவில் இருக்கிற அந்த சாஃப்ட் டச் ஒரு மூடி ஊற்றி அலசுனா என்ன வாசம்! 10 நாளைக்கு மணக்குது. என்னங்க, என்னையவா கூப்பிட்டீங்க? இங்க உன்னைய விட்ட வேற யார் இருக்கா? சரி, என்ன சொல்லுங்க. என்ன கலாய்க்கிறியா? இல்லங்க, துணியை மணந்து பாருங்களேன் எப்படி மணக்குதுன்னு. ஓஹோ. அம்மா, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நத்திங். நத்திங்கா? இல்ல, நீங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லாட்டி இந்நேரத்துக்கு ஒரு லேப்டாப் எடுத்து மடியில வச்சுக்கிட்டு சைடில் 2 தலகாணியையும் போட்டுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டுல இருப்பீங்க. வேலை பார்க்க மூடு இல்லைன்னா அப்ப மூடெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. யாரை பழி வாங்குறதுன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆக்சுவலா நான் ஜெயிலுக்கே போயிருந்தாலும் திரும்பி வந்து இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது. ஆனா கோமு காப்பாத்திட்டாளா, அதனால இதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த விக்கி தானா வந்து சிக்கனானா, அதை வச்சு எப்படி இழுத்துட்டு வந்தேன் பாத்தியா? இதெல்லாம் ஒரு பெருமையா? மாமா எவ்வளவு வருத்தப்படுறாரு. என் ப்ரோ எனக்கு இதுல ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறாரு. எப்படியோ வருத்தப்படுறாருல்ல. உங்க அண்ணனை நீங்க இப்படி வருத்தப்பட விடலாமா? அது நல்ல தம்பிக்கு அழகா. எங்க அண்ணனை அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு நான் பழி தீர்க்க வேண்டாம்? அப்படி பார்த்தா அன்னைக்கு நடந்த தப்புல உங்களுக்கும் பாதி பங்கு இருக்குல்ல. அது எங்க அண்ணனுக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். அதுக்காக எவனோ வந்து என் ப்ரோ மேல கைய வைப்பா, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அப்படின்னு நீங்க அதை முதல்ல யோசிச்சிருந்திருக்கணும். உங்க அண்ணன் பேச்ச ஒழுங்கா கேட்டிருந்திருக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆட்டம் ஆடுனீங்க. அதனால கஷ்டம் எப்பவுமே மாமாவுக்கு தானே வருது. இப்பவும் அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இப்பவும் அதனால மாமா தான் வருத்தப்படுறாரு. உன்னை லாயருக்கு படிக்க வைக்கிறது கம்பெனியோட லீகல் ஆக்டிவிட்டிஸ பாத்துக்கிறதுக்கு தான். என்கிட்ட இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறதுக்கு இல்ல. ஓஹோ, நான் படிச்சு முடிச்சிட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா? ஓ, உன்னை விட்டா வேற லாயரா கிடைக்க மாட்டாங்க? இப்போ வரைக்கும் ஒரு கம்பெனி லா சிவில் லா பத்தி கேட்டா சொல்ல தெரியல. பேச்ச பாரு. சரி பேபி, இருக்கட்டும். நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் மெதுவா வச்சுக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எப்படி அந்த விக்னேஷ் அங்க மும்பைல வச்சு வீடியோலாம் எடுத்தீங்க? அதான் வேலை வெட்டி இல்லாத அந்த முட்டாளுக்கே மூளை அவ்வளவு வேலை செய்யும் போது வேர்ல்ட் லெவல்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு மூளை வேலை செய்யும்? என்கிட்டயே அவன் வேலையை காட்டுறான்னா நான் சும்மா விடுவேன் அவனை? இந்த வீட்டுல இருந்து 2 தெரு தள்ளி இருக்கு உங்க வீடு. அப்பவே உன்னை சேவ் பண்றதுக்கு உன் வீட்டுல நான் கேமரா மாட்டினவேன். உன்னை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் தனியா விட்டுருவேனா என்ன? தனியா தானே விட்டுட்டு போனீங்க. தனியெல்லாம் உன்னை விட்டுட்டு போகல பேபி.
நம்ம இருந்த காட்டேஜுக்கு ரூம் சர்வீஸ் பண்ற அத்தனை சர்வீஸ் மேன் கிட்டையும் உன்னை பாத்துக்கிட சொல்லிட்டு தான் போனேன். ரிசப்ஷனை விட்டு நீ தாண்டுனா உடனே எனக்கு தகவல் சொல்ல சொல்லி நான் பக்காவா எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஓஹோ, அப்புறம் எப்படி வீடியோலாம் எடுத்தீங்க? அந்த விக்கி என்ன பண்ணா தெரியுமா? அந்த ரூம் சர்வீஸ் மேன் கிட்ட பணம் கொடுத்து உனக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து வைக்க சொன்னான். அப்படியா? நீ அதை சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்துருவியா? அதுவும் இல்லாம நான் உன்னை கடத்திட்டு வந்து அங்க வச்சிருந்தேனா. அப்போ என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி சார் கூட்டிட்டு போக போறாராம். இதெல்லாம் அவன் விட்ட கதை. ஐயோ, ஆனா பாவம், அவனும் நான் வச்ச ஆளுதான்னு அந்த மரமண்ட விக்கிக்கு தெரியாது. இவன் கொஞ்சம் காசை கொடுத்து அங்க இருக்கிற சர்வீஸ் மேன் எல்லாம் விலைக்கு வாங்கி இவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய ராயல் ஹோட்டல்ல இருக்கிற சர்வீஸ் மேன் எல்லாம் என்ன முட்டாளா? அவங்களுக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் முக்கியம் இல்ல, அத கூட யோசிக்க தெரியல அந்த முட்டாளுக்கு. நான் அங்க நம்ம தங்கி இருந்த காட்டேஜுக்கு சர்வீஸ் பண்ற எல்லா சர்வீஸ் மேன் கிட்டையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருந்தேன். இவன் வருவான், வந்து உங்களுக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லுவான். அப்படி அவன் சொல்லும் போது அவன் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலைய ஆட்டுங்கன்னு சொல்லி தான் வச்சுட்டு போயிருந்தேன். எதிர்த்து பேசி முடியாதுன்னு சொன்னாதானே அவன் அடுத்த ஸ்டெப் எடுப்பான். அவனை அந்த ஸ்டெப்லயே ஆஃப் பண்ணி வச்சுட்டா. இவ்வளவு நடந்திருக்கா? இவ்வளவு நடந்தும் என்னை எதுக்கு பேபி தனியா விட்டுட்டு போனீங்க? ஒண்ணு நான் எங்க பேபி தனியா விட்டுட்டு போனேன்? நீ அந்த ரூமை தாண்டி வெளியே எங்க போனாலும் எனக்கு உடனே தெரிஞ்சிரும். சரி, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போயிருந்தீங்க. அப்படி யாருமே கவனிக்காத நேரம் அந்த விக்னேஷ் என்னைய கடத்திட்டு போயிருந்தா